களம் 2016 மீண்டும் வரவேற்கிறேன். சமூக வலைதளங்களில் அரசியல் நம்பகத்தன்மை சாத்தியமா? அரசியல் நம்பகத்தன்மை குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிந்து கொள்வது நமக்கு வரமா சாபமா? கிருபாவிடம் தொடர்ந்து பேசுவோம். கிருபா, இப்போ நம்ம வெள்ள பேரிடர் நிகழ்ந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தகவல்கள் பரப்பப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரி உடஞ்சிருச்சு, இங்கே வந்து இத்தனை பேர் வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டாங்க அப்படின்ற தகவல் தொடர்ந்து 10 நாள் 15 நாளுக்கு பரப்பப்பட்டது. இப்போ சமூக வலைதளங்களில் பரப்பப்படுற தகவல் வந்து போலியாக போறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அரசியல் தலைவர்கள் பற்றி பரப்பப்படும் தகவல்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம், எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணலாம்? இது வந்து நம்பகத்தன்மை, எனக்கான அத்தென்டிசிட்டி ஃபேக்டரை வந்து இதில் இருக்கு, இதை நான் முழுசாக எடுத்துக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இன்டர்நெட் வந்துட்டு இட்ஸ் லைக் அ 2-edged knife. அதில் வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வரும், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனும் வரும். அது வந்து நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறது நம்மளோட பர்சனல் கெப்பாசிட்டி இதுங்க. இதே வந்துட்டு மற்றவங்க வந்து சப்போஸ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ ஃபால்ஸ் நியூஸோ வந்துச்சுன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரப்ப வேண்டியது அது நம்ம டிசைட் பண்ணணும். சப்போஸ் நம்ம அன்ஷூராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பரப்பக்கூடாது. நம்மளுக்கு டீப்பாக வந்துட்டு இந்த பிலீவ் பண்ணால் இந்த மாதிரி வந்து கரெக்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுனா தென் ஷேர் பண்ணலாம். பட் அதர்வைஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வி ஷுடன்ட் ஷேர் வாட் வி டோன்ட் பிலீவ். சமூக வலைதளங்களில் பறக்கப்படும் கருத்துக்கு அரசியல் நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பது குறித்து நம்ம மக்கள் கிட்ட வந்து கருத்து கேட்டிருந்தோம். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம எதுவும் சீரியஸாக எடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஹியூமரஸாக வேடிக்கையாக எடுத்தாலே போதும். அதே ஒரு நமக்கு ஒரு ஹாப்பி தான். அந்த டயத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மீம்ஸ் பற்றி சொல்லணும்னா அது வந்து இட் ஹர்ட்ஸ் பொலிட்டிஷியன்ஸ், பட் அது வந்து எங்களை மாதிரி டீனேஜர்ஸ்க்கு இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மீம்ஸ் தான் ஹை லெவலில் இருக்குது. இப்போ ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் அதிகமாக வந்துடும் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது இது எந்த அளவுக்கு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க போடுற ஒவ்வொரு போஸ்டரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த உள்ளுணர்வை வந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல செய்கிறாங்களா கெட்ட செய்கிறாங்கன்றது அந்த மீம்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருந்த மாதிரி தான் இருக்குது. மீம்ஸ் என்ன சொன்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி கலாய்க்கிறதான ஒரு வீடியோ தான் அது. ஒருத்தரை பற்றி குற்றம் சொல்கிறது இந்த மாதிரி போகிறதா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு கலாய்க்குமா, பெரிய அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்லி எங்கள் வாய்ப்பு இல்லை, மாறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. எல்லாம் பாஸ் ஆகிறதால பப்ளிக் நோஸ் தட் என்ன நடக்கிறது அது கரெக்டாக சரியான்றது இப்போ நிறைய வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். டெஃபினட்டாக சோஷியல் மீடியா வந்து போத் பாசிட்டிவ் சைட்லேயும் நெகட்டிவ் சைட்லேயும் நிறைய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது சொசைட்டியில். ஆக்சுவலாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ப்ரொபகேண்டாலாம் சில டைம் வந்து கரெக்டான மெசேஜ் வேலிட் ரிலையபிளாக இருக்கும். சில டைமில் வந்து ரொம்ப ஃபேக் மெசேஜஸும் ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எஃபெக்டிவ்னஸ் இப்போ லேட்டஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நிறைய இம்பேக்ட் கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியானால தான் எல்லாருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் மைண்ட் சேஞ்ச் ஆகுது. யாருக்கு ஓட் போடணும்னு அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க. இப்போ எந்த சின்ன தப்பு பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. மீடியா வாட்ஸ்அப் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. யார்கிட்ட பார்த்தாலும் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இந்த இது இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு அது மூலமாக தான் இப்போ நிறையா நியூஸ் கேதர் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிம்பு பிரச்சனை அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் வந்து இப்போ பொலிட்டிக்கல் லெவல்லையும் நிறையா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதோட தாக்கம் ஒரு 50% இருக்கும். படித்தவங்களுக்கு தான் அந்த ஃபேஸ்புக் கூட, படிக்காத பாமர மக்கள் யாரும் பார்க்க போதில்லை ஃபேஸ்புக். வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சொத்து இருக்குது சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ இவ்வளோ சொத்து இருக்கிறவங்கள வந்துட்டு என்ன பண்ணணும், எப்படி வந்து எலெக்ட் பண்ணணுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எவ்வளோ அவங்கக்கிட்ட அவங்க அக்கௌண்ட் நம்பரோடு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வரவேற்கிறது தான். இப்போது லாஸ்ட்டு பிஎம் எலெக்ஷன் அப்பயே வந்து ஃபேஸ்புக் தான் வந்து பெரிய இம்பேக்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா நரேந்திர மோடி தான் வந்து வின் பண்ணுவார்னு சொல்கிறப்போ இப்போது 10 crores நியூ ஓட்டர் ஐடியில் வந்தவங்க எல்லாருமே வந்து என்னென்னா நரேந்திர மோடிக்கு வந்து அப்போ ஓட் போட்டதால் வந்து பிஜேபி வந்து பிடிக்க முடிஞ்சது. சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள் கட்சிகள் என்று பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டான் அசோக் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த கட்சி அதிகமான விமர்சனங்களுக்கு உள்ளாகிறது? இப்போது சமூக வலைதளங்கள், இப்போ நான் சொல்கிறது தமிழ்நாட்டு நிலவரத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு பார்த்தா வெள்ளத்துக்கு முன்பு வெள்ளத்துக்கு பின்புன்னு பிரிச்சுக்கலாம். வெள்ளத்துக்கு முன்பு ஆளுங்கட்சி வந்து சுத்தமாக விமர்சிக்கப்படாத ஒரு நிலை இருந்தது. வெள்ளத்திற்கு பிறகு மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி, இந்த நிவாரணப் பணிகள், ஸ்டிக்கர் ஓட்டின வேலைகள்னால மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி வந்து ஆளுங்கட்சியை இப்போ வந்து இப்போ நீங்கள் காமிச்சிங்களே டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஒரு பக்கம், ட்ரால் ஜெயான்னு ஒரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரால் ஜெயா வந்து 53,000 லைக்ஸ் இருந்துச்சு, டிஎம்கே ஃபெயில்ஸ் 22,000 இருந்துச்சு. இன்னொன்று மக்கள் இப்போ இன்னொரு எலெக்ஷன்
எலெக்ஷன் நெருங்க ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள் தான் அதிகமாக வரும். அது இயல்பு, அதுதான் இப்போது நடந்துட்டுருக்கு. இப்போது மக்கள் எந்தெந்த கட்சிகளை அதிகமாக விமர்சிக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்படும் கட்சிகள் எவை, அது குறித்து ஒரு சிறிய தகவலை இப்போது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் அதிகமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகிற கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 39% பேர் வந்து திமுக அதிகமாக விமர்சிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து 25%, அதுக்கப்புறம் தேமுதிக 15% வந்து விமர்சிக்கப்படுறதா வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம டான் அசோக் சொன்ன மாதிரி அதிமுக என்ற கட்சிக்கு வந்து 13% பேர் வந்து விமர்சனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 5% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2, காங்கிரஸுக்கு 1% பேரும் வந்து அதிகமாக விமர்சிக்கப்படும் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அசோக், உங்கள்கிட்ட நான் திரும்ப இதுலேருந்து தொடங்க விரும்புகிறேன். நான் திமுக வந்து அதிகமாக விமர்சிக்கப்படும் கட்சியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு திமுக ஆதரவாளர் அப்படின்ற போது இது வந்து வெள்ளத்திற்கு முன்பான விமர்சனம், வெள்ளத்திற்கு பின்பான விமர்சனம் பார்க்காம இது வந்து பொதுப்படையாக திமுக அதன் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மேலே வர்ற விமர்சனங்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, இதற்கு பதில் சொல்லணும்னா நம்ம ஒரு லாங் பேக் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து தான் பேச முடியும். இந்த ட்ரெண்டு, திமுகவை விமர்சிக்கும் ட்ரெண்ட் வந்து 2009க்கு பிறகு ஆரம்பித்த ஒரு விஷயம். இன்னொன்று, விமர்சனம் அப்படிங்கிறது என்ன? ஆக்கப்பூர்வமான விமர்சனமா, வெறும் நக்கல் நையாண்டிகளா, இல்லை தரக்குறைவான விமர்சனங்களா? அதெல்லாம் நம்ம வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லாம் அதிமுகவிற்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாகவே ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். திமுகவுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து ரொம்ப கம்மி, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள். மிஞ்சி போனால் ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்டையே விதவிதமாக திருப்பி குக் செய்து கொண்டு, ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பைலப் ஆகுது. அது அதிகமான ஒரு விமர்சிக்கப்படுற ஒரு கட்சியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றும் இன்னும் சொல்லப்போனால் சில கட்சிகள் விமர்சிக்கப்படுவதனால தான் அந்த மாதிரி கட்சிகளே இருக்குன்றதே தெரியுது இந்த விஷயத்துல. அப்ப விமர்சனம்ன்றது 100% உண்மை கிடையாது, ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இல்லைங்கிறேன். அது பத்தி பேசணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஃபேக்ட்ஸ், ஒப்பீனியன்ஸ். ஸோ ஃபேஸ்புக்கில் வர்ற விஷயங்களில் வந்து இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேக்ட்ஸுகளை உருவாக்குற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ காலப்போக்கில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இப்போயே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் நம்பாதன்ற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ தான் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமூக வலைதளங்கள் மூலமும் ஏமாற்ற முடியும், தவறான பொய்களை பரப்ப முடியும், வதந்திகளை பரப்ப முடியுங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு வரும் பொழுது இந்த ட்ரெண்டு வந்து நியாயமான ட்ரெண்டாக மாறும். அதிக தவறு செய்த கட்சி அதிகமாக விமர்சிக்கப்படுங்கிற மாதிரி அந்த ட்ரெண்ட் மாறும் கண்டிப்பாக. கிருபா, இப்போ அடுத்து உங்ககிட்டேருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பக்கங்கள் இருக்குது, தெர் ஆர் பேஜஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தந்த கட்சிக்கு இன்னென்ன பக்கங்கள் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ பக்கங்களும் இருக்குது, அதிகாரப்பூர்வம் இல்லாமல் தொண்டர்களால் தொடங்கப்படுற பக்கங்களும் சிலது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்ஸ்லிங்கிங், அதாவது அசோக் சொன்ன மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமாக இல்லாமல் நேரடியாக தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இது வந்து ஒரு கேஸாக நம்ம வச்சுக்கிட்டு இதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களா? இதை வந்து இன்னும் நம்ம வலுப்படுத்தணும், இதை நிறைய பேரை வந்து திட்ட வைக்கணும், எனக்கு பிடிக்காத கட்சிக்காரனை நான் வந்து திட்டணும் அப்படின்றத வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த அஜெண்டாவோடு இயங்குகிறார்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கிருவா. இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் ஸ்ட்ராங் ஒப்பீனியனோட சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. யார் வேணாலும் இதை காசோ பணப்போ எதுவும் தேவையில்லை. யார் வேணாலும் போயிட்டு பேஜை கிரியேட் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆத்தென்டிக் பேஜ் மாதிரி கூட ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். வெரிஃபைடு பேஜ் இல்லாமல் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ஓகே, ஆமாம். இதுலேயே வந்துட்டு வெரிஃபைட் பேஜஸ் வந்து ஒரு ப்ராசஸோடு பண்ணணும். ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முதல்ல வந்துட்டு அதை பண்ணணுங்க. அவங்களோட அஃபீஷியல் பேஜஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபேஸ்புக் ஆர்கனைசேஷன், ட்விட்டர் ஆர்கனைசேஷன், யூடியூப் அவங்ககிட்ட வந்துட்டு ப்ராப்பராக பண்ணி வெரிஃபைட் இதை அந்த வெரிஃபைட் டிக் மார்க், இந்த ப்ளூ டிக் மார்க் இருந்தால் தான் வந்து நம்ம நிறைய மக்களுக்கு வந்து இதுதான் வந்து அஃபிஷியல் பேஜ்னு தெரியும். மற்ற பேஜஸ்லாம் வந்துட்டுங்க ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த சேம் பார்ட்டிஸ்க்கே வந்துட்டு அது அகெயின்ஸ்டாக வரும், அது நெகட்டிவாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மல்டிபிள் பேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க வந்து இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், ஒரு பார்ட்டிஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி விங், அவங்க வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த மற்ற பேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஜஸை வச்சு மற்றவங்களை அட்டாக் பண்ணலான்னு ஒரு நோக்கம் வந்துட்டு கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆயிடும். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து ஆளுங்கட்சி மீது நான் வந்து விமர்சனம் வைக்க விரும்புகிறேன்னா, ஆளுங்கட்சி சார்பில் நான் வந்து ஒரு போலியான ஃபேஸ்புக் பக்கம் தொடங்கி நான் விமர்சிச்சா போதும், அவங்கள பற்றி தப்பான தகவலை பரப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க நீங்கள்?
ஆமாங்க. ஆனால் மக்களும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு 10,000 பேஜ் கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் தப்பாக நீங்கள் பேசலாம். ஆனால் மக்களுக்கு ஈஸியாக அந்த பேஜை பார்த்த உடனே எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, எவ்வளோ நாளாக அந்த பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் அது ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியே இல்லைங்க. சரி கிருபா, இப்போ ஒரு சிம்பிளான கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். நான் என்னோட ஃபேஸ்புக் பக்கத்தை வந்து நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன், என்னுடைய கட்சி வந்து இது அப்படின்னு கட்சிகள் வந்து என்னோட ஃபேஸ்புக் பக்கம் இது அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. கட்சிகள் தாங்களாகவே முன் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வந்து தங்களுடைய பக்கம் இதுதான் அப்படின்ட்டு ஒரு வாட்டியும் அறிக்கை விடும்பொழுது தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் இதுதான் அப்படின்றது மக்களுக்கு தெரிவிச்சிட்டா நல்லதுன்றதை வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. 100% அது வந்து பண்ணணும். அது எப்படி வந்து இதுதான் என்னோட சிம்பிள், எலெக்ஷன் சிம்பிள் சொல்கிற மாதிரியே வந்து இதுதான் என்னோட வந்து அஃபிஷியல் பேஜ்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லது. மோர் இம்பார்ட்டன்ட்லி மக்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு ஏடிஎம்கேவோ இல்லை டிஎம்கேவோ நீங்கள் போய் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பேஜஸ் வரும். உடனே குழப்பம், எது நல்ல பேஜ் எது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எந்த பேஜ் நிறையா லைக்ஸ் இருக்கோ அதுதான் அஃபிஷியல் நினச்சி போய் இது பண்ணுவாங்க. பட் அது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வெரிஃபைட் பேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமூக வலைதளங்கள், அரசியல் நிலவரம் இது குறித்தெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு.